பெற்று இரண்டாவது முறையாக தூத்துக்குடி மக்களவை உறுப்பினராக தேர்வானதற்காக வாக்காளர்களை நேரில் சந்தித்து கனிமொழி எம்பி நன்றி தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கனிமொழி கருணாநிதி எம்பி அமோக வெற்றி பெற்று தனக்கு எதிராக போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் தூத்துக்குடி எம்பி ஆக்கிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்சியிலே தொழில் செய்யக்கூடிய திறனை அதிகரிக்கக்கூடிய வகையிலே முக்கியமாக பெண்கள் பயன்பெற வேண்டிய கூடிய வகையிலே தொடர்ந்து பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஏறத்தாழ 1,16,00,000 அளவிற்கான கடன் தொகையை இன்று வழங்க இருக்கிறார்கள். அவரது சார்பிலே அந்த கடன் தொகையை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நாங்கள் அத்தனை பேரும் வழங்க இருக்கிறோம். உங்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கடன் உதவி பெறக்கூடிய சகோதரிகள் அதை தன்னுடைய தனிப்பட்ட முறையிலே பயன்படுத்தி கொள்ளாமல் தொழில் மேம்படுவதற்கு, உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு, பொருளாதார தற்சார்பு அடைவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக உங்களுடைய மகளுக்கு எங்களாலும் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை தரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி அந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மல்லிகை